அழகி புத்தம் புதிய மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லைக் பண்ண சொல்றது. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்ல ரோஹித், இதை மட்டும் நான் கேட்க மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்க. இப்போ அந்த குடும்பம் உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீ என்ன பண்ற, யாது பண்றேன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்கிட்ட எந்த பலத்தையும் காட்ட மாட்டாங்க. பலவீனமா இருக்க நீ நேசிக்கிற பொண்ணு கிட்ட தான் எல்லாத்தையும் காட்டுவாங்க. உன்கிட்ட பதிலடி கொடுக்கறதுக்கு திறமை இருக்கு, பணம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு இருக்கா இல்ல அந்த பொண்ணுக்கு இருக்கா யோசித்து பாரு. ரோஹித், அவளை போக்கல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்ன ரோஹித் பேசிக்கிட்டு இருக்க? நான் யாருக்கோ ஒருத்தருக்காக நான் ஏன் அழகி பார்க்க கூடாது? இங்க பாரு செல்வா, நீ ஒரு சாதாரண ஆளா இருந்தா பிரச்சனை இல்ல. காதலிச்சமா பிரச்சனை வந்ததா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி இல்ல. பெரிய தொழிலதிபர். இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு அளவுல. இப்ப நீ சின்ன விஷயத்துல மாட்டினாலும் சரி, அவ்வளவு பேரும் சேர்ந்து உன்னை அமுக்கி கீழே தள்ளிடுவாங்க. நீ எப்போ விழுவன்னு தான் இங்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. 28 வயசுல 120 கம்பெனிக்கு முதலாளி. பிசினஸ்ல சாதிச்சு காட்டியிருக்க. ஒரு பொண்ணு விஷயத்துல அவ்வளவு தகுடு பொடி ஆக்கிடுவாங்க. ஓ, பிரச்சனை வந்தா அலைக்கு நமக்கு கிடைச்சிருவா நீ நினைக்கிற? அது ஓ விஷயத்துல நடக்காது. சொன்னா கேளு, கொஞ்சம் பொறுமையா போ. நீ யாருங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நீ மிகப்பெரிய பிசினஸ் மேன். இந்திய அளவுல மட்டும் இல்ல, வேர்ல்டு அளவுல. இவ்வளவு பெரிய தொழிலதிபர் ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சது ஒன்னையும் அந்த பொண்ணு சேர்த்து வச்சு நார் அடிச்சிருவாங்க. நீங்க 2 பேரும் வாழவே முடியாத அளவுக்கு பண்ணிச்சுட்டு போயிருவாங்க. நீ காதலிக்கிற பொண்ணு ஒருவேளை கோடீஸ்வரியா இருந்தா பரவாயில்ல. நீ காதலிக்கிற பொண்ணு கோடீஸ்வரியா சொல்லு. இங்க அதுதான் பிரச்சனை. இன்னொன்னு, அந்த பொண்ணுக்கு நீ யாருன்னு தெரியாது. நீ ஒரு மூட்டத்துக்குற தொழிலாளி நினைச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணே நீ என்ன ஏமாத்திட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டுனா சொல்லு செல்வா. அந்த பொண்ணு ஒரு மூட்டத்துக்குற தொழிலாளி தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை சமாளிப்பியா இல்ல இந்த உலகத்தை சமாளிப்பியா? கொஞ்சம் பொறுமையா போ. என்ன அண்ணனா நினைக்கிறல்ல, நான் சொல்றத கேளு. ஒரு 4 நாள் தான். அது வரைக்கும் அழகிய பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். ரோஹித், என்னால முடியாது ரோஹித். செல்வா, புரிஞ்சுக்க செல்வா. நீ பிசினஸ் கூட 4 நாள் ஒதுக்கிக்க சொல்லி நான் வச்சுற. அழகிய பார்க்காம செல்வா, ஒரு பொண்ணை இப்படிலாம் காதலிக்க முடியும்னு ஒன்ன பார்த்தாண்ட நான் கத்துக்கிட்டேன். ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு உன் காதலுக்கு முன்னாடி தோத்து போயிரும் போலுக்க. இல்ல, அவ எனக்கு உசுறு. அவளை பார்க்காதனால எனக்கு நரகம். அவளை பார்க்காமல என்னால இருந்துவிட முடியாது. வேற ஏதாவது பண்ணு, நான் கேட்டுக்கிறேன். வேற நான் என்ன செல்வா பண்ண முடியும்? பாரு, அந்த பொண்ணு இங்க இருக்குது. 4 நாள் பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிரு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வந்திருக்க குடும்பம் யாருன்னு தெரியும்ல? யார் அவங்களா? டவுரி ஜுவல்லரி. எந்த டவுரி? அதான் ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் தான் அது. அந்த பிள்ளைக்கு அப்பயும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியே நகைக்கடை வச்சு நகைக்கடை முதலாளின்னு ஆயிட்டான். அவன் பேருக்கு தான் நகைக்கடை. அவன் பிசினஸ் புள்ளும் அடி தடி கொள்ளதான். சும்மா பேருக்கு தான் நகைக்கடை. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவங்கிட்ட நம்ம பார்க்க வைக்க கூடாது. 4 நாள் இருப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஜாதகம் சரியில்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கலாம். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நான் அழகே பார்க்காம இருக்கிறது கஷ்டம் தான். புரிஞ்சுக்க செல்வா. சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ போ. அழகே பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? பெரிய தண்டனை கொடுக்குறீங்க எனக்கு. புரியுது செல்வா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. இந்த பொம்பளை எங்கேருந்து எப்படி அனுப்ப? இந்த பொம்பளை எங்கேருந்து அனுப்பணும்னா என் குடும்பம் இங்க வரணும். என்ன ஆண்டி, அவங்கள இன்னும் காணோம். வருவாமா, வருவா. ஐயோ சமந்தி, உங்களுக்கு தலையில வலிக்க என்ன? இல்ல, கொஞ்சம் வேலை அதிகம் அதான். ஐயோ, செல்வா வேற கோவப்பட்டுற கூடாதே. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவன் கைகே நீட்டிடுவானே. ஆண்டி, அவங்க இன்னும் வர காணோம். வருவாமா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், அதான் வராம இருக்கானே என்னமோ. இவன் நேரம் கழிச்சா வீட்டுக்கு வர்றது? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் என் பிள்ளை இப்படி காத்துக்கிட்டே இருக்கும் போலுக்கு. நல்ல பாலையை வச்சுக்க. இப்படிதான் தினமும் காத்திருக்கொண்டு இருக்கும்னு நினைக்க. இல்ல, எப்பவும் சீக்கிரம் வந்துருவா. என்னன்னு தெரியல. என்ன சம்மந்தி, நம்ம கெட்டிக்க போறா வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியும். இப்ப மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல? அம்மா விடுங்கம்மா, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்க போதே. அம்மா, அவங்க வந்துட்டாங்கம்மா. இங்க துறையாட்டு இருக்கானே. வாங்க போ, மாப்பிள்ளைக்கு கவனி போ. சரிங்கம்மா. அம்மா, எனக்கு தலை வலிடா, நீ போ. நீங்க ஏன் சட்டை கட்டிக்கிட்டு? கொண்டாங்க, நான் கழட்டி விடுறேன்.
ஏன் எனக்கு கழுத்து தெரியாது இல்ல இதுக்கு முன்னாடி நான் கழுத்துலையா? ஐயோ ஆரம்பிச்சிட்டேன். ரோஹித்திட்ட சொல்லி தானே விட்டேன். செல்வா, ரோஹித்த பாத்தியா? ஆமா ஆமாமா. கொண்டாங்க, நான் கரெக்டி விடுறேன். சரி. அதானே, என் புள்ளைய பிடிக்காம போயிருமா என்ன? என் பிள்ளைக்கு மயங்கிட்டாமல்ல, இனி கட்டிக்கிடுவான். அப்பா, அந்த வேலை முடிஞ்சது. வாங்க, அந்த ரூமுக்கு போலாம். இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. பாரு, ஏமோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாரே. அதானே, இப்ப தனியா சந்திச்சு பேசினாதானே நல்லா இருக்கும். நீ நினைக்கிட்டே எப்போ? சரிங்கம்மா. ஏன் லேட்டா வந்தீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? நாளையில இருந்து சீக்கிரம் வர பழகுங்க. எல்லாத்துக்கும் ஊந்தானா, கொஞ்சம் ஆசையா பேசினாதான் என்ன குறைஞ்சா போயிருவீங்க. உங்களுக்காக மத்தியானத்துல இருந்து காத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கும் ஊந்தானா, அப்படியான ஆச்சரியமா கேட்க மாட்டீங்களா? எனக்கு இப்பெல்லாம் பேச தெரியாது. சரி, இனி பழகிக்கோங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன? நான் கேட்டுட்டு இருக்கும் போதே போயிட்டாரு. ஓ, பெட்ரூமுக்கு போயிட்டீங்களா? நான் சுக்க சொல்லிட்டு போறாங்க பெட்ரூமுக்கு வாடின்னு. நான் இப்பவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் வருவேன். நீங்களே என்ன கூப்பிடும் போதே நான் வராம இருப்பேனா? எப்படி நாளைக்கு பார்க்காம இருக்க போறேன்? எப்பவும் நைட்டு ஒரு வாட்டி திருட்டுத்தனமா அவனை பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு நைட்டு தூக்கமே வரும். இங்க இருந்து போலான்னு பார்த்தா இது என் பின்னாடியே சுத்திக்கிட்டு வருது. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால எல்லாம் அழகி பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரு வாட்டியாதான் அவன் முகத்தை நான் பார்க்கணும். அந்த பால் வெடிகிற முகத்தை நான் பார்த்தாதான் அந்த நாளே எனக்கு ஓடும். இருடி அழகி, ரைட் ஆகட்டும், நான் வாரேன். எப்படி இன்னைக்கு எனக்கா காத்துட்டு இருப்பா? என்ன அவளுக்கு தான் விஷயம் தெரியுமே, நான் வருவேனே. எப்படிங்க இருந்து போகலாம்? நாளைக்கு நீங்க ஆபீஸ் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஏன் இதுக்கு? நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு இங்க காத்துக்கிட்டே இருக்க முடியல. அதை விட நானும் உங்க கூட வந்துட்டா அந்த டென்ஷனே இருக்காதுல்ல. அது நான் வேலை பார்க்குற ஆபீஸ். நம்ம ஆபீஸ் தானே, அடுத்தவங்க ஆபீஸ் இல்லையே. நம்ம ஆபீஸ்க்கு தானே வரீங்க. எங்க வேலை பாருங்க, நான் ஒரு ஓரமா உங்களை பாக்குறேன். ஐயோ, என்ன சிரிச்சுக்கிறீங்க? அவங்கெல்லாம் பேருந்து வரமாட்டாங்க. நான் உங்களை கெட்டிக்க போற பொண்ணு தானே, அதான் என்ன பாதுகாக்க நீங்க இருக்கீங்களே. நான் வேலைக்கு தான் போறேன். பாதுகாப்பு கொடுத்தது யாருக்கும் அங்க போகல. ஏன் கோபப்படுறீங்க? தேவையில்லாம அனாவசியமா பேசுனா. சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க. நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கீங்க, இந்த விஷயத்திலயும். நான் உங்ககிட்ட நிறைய மனம் விட்டு பேசணும். பேசுங்க. எதுக்கு தள்ளி தள்ளி போறீங்க? நானே வரேன், நீங்க எதுக்கு தள்ளி தள்ளி போறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சொல்லு. பரவாயில்ல, இதுல இருந்தே தெரியுது நீங்க எந்த பொண்ணு பக்கத்துலயே நின்று பேசினதே இல்லைன்னு. ஒரு பொண்ணுக்கு கட்டிக்க போறோம்னு இருந்தாலும் சரி, கட்டிக்கிட்டவனா இருந்தாலும் சரி, எங்க நம்மளை விட்டுட்டு வேற யார்ட்டையா பேசுறாங்க பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த பயம் இல்ல. ஏன்னா நீங்க சத்தியமா யாருக்கிட்டையும் பேசிக்கிட மாட்டீங்க. கட்டிக்க போற பொண்ணு நானே வந்து நிக்கிறேன், தள்ளி தள்ளி போறீங்க. நீங்களாவது அடுத்த பொண்ணுகிட்ட பேசுறதாவது. நான் என் அழகிட்ட எப்படி இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். இல்ல, என் அழகிதான் என்கிட்ட எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா. எனக்கு அந்த டென்ஷனே இல்ல. ஆமா. இவ பேச பேச எனக்கு ஏன் அழகி நான் வந்துகிட்டே இருக்க? அவ என்கிட்ட எப்படி இருப்பா? அங்க தள்ளி போயிருமாடி. வேண்டாம், இங்க ரொம்ப மழை பெய்யுது. போயிட்டோம், இன்னும் நிறைய போயிட்டோம். என்ன புதுசா இருக்கு? அது அப்படிதான். நான் ஏதாவது பண்ணா குரங்கு குரங்குன்னு சொல்லுவேன். அது அப்படிதான். என்ன இருக்கு அனுச்சுக்கோங்க. வேண்டாண்டி. சொல்றேன்ல. அது என்னங்க? என்னங்க? அழகி, என்னங்கன்னு சொல்லு. என்னங்க? இந்த என்னங்கன்னு சொல்லும் போதே இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உனக்கு என் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை இல்ல? எப்படி உனக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை? சொல்லு, எப்படி என் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை? எப்படி என் மேல நம்பிக்கை இல்ல? இப்படி
அது அப்படிதான். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் இல்ல யாழகி. இன்னும் ஓய் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. மம்மி அழகி குறும்புக்காரி. என்னதான் குரங்கு குரங்குன்னு சொல்லுவா, அவளும் குரங்கு செட்டப் பண்ணுவா. இதுக்கு மேல உன்னை பார்க்காமலாம் என்னால இருக்க முடியாது. இந்தா வந்துட்டேல்ல. நிஜமாவே மாப்பிள்ளை பிடிச்சிக்கல சொன்னவ. ஆமாம்மா, என்னை பார்த்து சிரிச்சாருமா. அப்படியா, மாப்பிள்ளைட்டே கல்யாணத்தை போச்சுக்கான்னு கேட்கலாம். என்னடி மாப்பிள்ளைய காணோம்? இங்கதாம்மா இருந்தாங்க. கனவு எதுவும் கண்டியா என்ன? ஒருவேளை அவங்கள காதல்ல பைத்தியக்கிட்டே பிடிச்சிட்டா அவளுக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்காங்க? இங்கதாம்மா இருந்தாங்க. இங்க யாருமே இல்லையே. இதை தாண்டி ரூமும் இல்ல, நம்மளை தாண்டி தான் வெளியே போயிருக்கணும். இங்கதான் யாருமே இல்லையே. இல்லையே, இங்கதானே இருந்தாங்க. இதை தாண்டி ரூம் இல்ல, வழி இல்ல. அப்ப அதையும் தாண்டி மாப்பிள்ளை போயிருக்காவன்னா மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி இந்த பழக்கங்கள்லாம் இருக்கும் போலுக்க. அப்ப இதே மாதிரி மாப்பிள்ளை போயிருக்காரு. எங்க போறாரு எங்க வாராருன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் யாருன்னு மாப்பிள்ளைக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் நினைச்சு சீப்பா நினைச்சிட்டாரா என்னமோ. நான் யாருன்னு அவருக்கு தெரியல, தெரியப்படுத்திடுவோம். இந்த உள்ளூர்ல இருந்து எவனும் பொண்ணு கட்டிட்டு வரல. பாட்டி உள்ளூர்லயே வேலை போகாதவள வாந்தலையில கட்டி வைக்க பார்க்காம. இவகிட்ட ஏதோ பெரிய குறை இருக்கு. இல்லனா இவ சில்லாட்டையா தான் இருக்கணும். அத உள்ளூர் போய் கூட அவள பொண்ணு கேட்கல. வெள்ளன்னு சொல்லுதியே, வெள்ள இருக்கணும் உள்ளூர்கார பொண்ணு கேட்க மாட்டான். அதுவும் சரிதானே. ஏண்டாயி உன்ன உள்ளூர்ல யாரும் பொண்ணு கிட்ட கேட்கல? நீங்க எனக்கு பொண்ணு பக்கம் வந்த மாதிரி தெரியல, ஓச்சோட வந்த மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, என்ன உசுரோடய பார்க்க முடியாது சொல்லிட்டேன். இப்பமே இவ மயக்கத்துல நீ அழகிய தாலிகிலி கட்டினதுக்கு அப்புறம் பெத்தவிலும் வேண்டாம் கூட பந்தலும் வேண்டாம்னு போயிரும் போலுக்க. ஐயோ அம்மா, அவ அப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாதுமா, ரொம்ப நல்ல பிள்ளைமா. ஊம கொட்டா மாதிரி நிக்கா. இவ அப்படியே நல்லவளா இருக்க முடியும்? அழைச்சு போட்டா பாரு என் பேரனு. என்ன சொக்கு பொடி போட்டா தெரியலையே. என் பேரை இவளே தஞ்சாண்டு கிடக்காடே. ஒத்த கால்ல நிக்கும். தாலி கட்டதுக்கு முன்னாடியே ஒத்த சொல்ல மாட்டேக்கான். தாலிகிலி எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் இவ ராஜ்யம் தான் நடக்கும் போலுக்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கோபப்படுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாக்காங்க. நீங்க ரொம்ப அமைதி டைப்ல, அத செக் பண்ணி பாக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, மத்தபடி ரொம்ப நல்லவங்க தான். நான் வீட்டுக்கு ஒரே பையன், அதனால கொஞ்சம் பாசம் அதிகம். அதே பாசத்தை உங்க மேலேயே காட்டுவாங்க, நீங்க பயப்படலாம் வேண்டாம். இப்போ சும்மா சும்மா செக் பண்ணி பாக்காங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதான். எத்தே நான் பேசிட்டு இருக்கட்டும், வாங்க நம்ம போவோம். எப்பமே பேச விட்டா நாளைக்கு உங்க கை மீறியா போயிருவா. என்னையே இத்தனை வருஷம் ஆட்டி படைக்கிய, அவளை விட்டா வைக்க போறியா? வாங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உங்களை பார்த்தனே, பார்த்ததுக்கு அப்புறம் நான் நானாவே இல்ல. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். இப்பதானே என்ன பார்த்துருக்கீங்க, அதனால கூட உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க புருஷனாயிருவேன், அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சுதந்திரமா உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் வரலாம். அதுக்காக நான் தடையே போட மாட்டேன். எங்க வீட்டு வேலைலாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அப்புறம் பாட்டி அம்மா கூட எல்லாம் இருக்க பிடிக்கலன்னா உடனே நம்ம தனி கொடுத்து போயிடலாம். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். உங்களை நான் நல்லா பாத்துக்கிடுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட நீங்க பேசுனது கூட இல்ல, எப்படி பிடிச்சது? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அழகா இருக்கீங்களே, அது போதாது? அழகா இருக்கேன், அதனால பிடிச்சது. இவ்வளவு அழகா இருக்கீங்களே, இது போதாதா கல்யாணத்துக்கு? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. அழகா இருக்க பிள்ளைங்களை தானே கல்யாணம் பண்ண முடியும். உங்களுக்கு நான் அழகா இருக்கனால தானே என்ன பிடிச்சது. சே அதெல்லாம் இல்ல. சீயா இலோசு அழகா பத்தல உன்னை நான் விரும்பல. அப்படின்னா குழந்தை மாதிரி ஒரு ஃபேஸ், குழந்தை மாதிரியே ஒரு குணம். நான் என்னதான் திட்டினாலும் எதுவுமே நடக்காத மாதிரி ஓடி வந்து கட்டி அனுப்ப பாரு. அந்த பாசம், நாய்க்காத உசிரியே கொடுக்க போனிய அந்த அன்பு, இன்னும் சொல்ல போனா உன் குணம் தாண்டி எனக்கு உன் பக்கம் எனக்கு இழுக்குது. நான் அழகான பிள்ளைங்கள்லாம் பார்க்கதான் செஞ்சிருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு குணம் உள்ள பிள்ளை நான் பார்த்ததே இல்லை. இதே கடல்ல நீ நாய்க்காக சாக வந்தப்போ
உன் அழகு எனக்கு தெரியல, உன் குணம் தான் எனக்கு தெரிஞ்சது. நாய்க்காக உசுர கொடுக்கும் அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா அவ எனக்காக வாழ்வா, நான் அவளுக்காக வாழலான்னு முடிவு பண்ணினேன். என் மேல நிச்சயமா கொல்ல பாசத்தோட இருப்பான்னு தான் ஆசைப்பட்டேன். எல்லா உயிர்களும் இயங்குது அன்புக்கு தானே. அந்த அன்பு உன்கிட்ட உண்மையா கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. உன்கிட்ட வர அன்பு தூய்மையானது. அதான் எனக்கு உன்னை பிடிச்சது. உன் அழகுலாம் ஒண்ணு இல்லடி. இப்ப இல்ல, 80 வயசுலயே நான் உன்னை இதே மாதிரிதான் காதலிப்பேன். அப்ப என்ன உன்ட்ட அழகா இருக்க போதே? ஆமால இது சும்மா இந்த வயசுல பண்ணி குட்டி கூட அழகா தான் இருக்கும். அதுக்காக உங்கள ஆமாடி, குட்டியில குரங்கு கூட அழகா தான் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் பார்த்து வர்றதெல்லாம் காதல் இல்ல. மனசை பார்த்து வரும்போது அதுதான் உண்மையான காதல். என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். கேக்கல. ஐ லவ் யூன்னு சொன்னேன். அத முன்ன வந்து சொல்றது. குரங்கு பையன் என்ன வேலை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாதே. அப்படி ரொம்ப எல்லாம் உஷாரா இருக்க கூடாதுன்னு இங்க வந்து சொல்ல பாப்போம். வேண்டாம். அப்படிலாம் சொல்ல கூடாது. சொன்ன கேள் வா. மாட்டேன் மாட்டேன். முன்ன வந்தா உனக்கு நல்லது. பரவு போங்க. போக முடியாது. போங்க. அடி, இப்படி கொஞ்சம் தண்டி உன்னை விட்டு என்னால போகவே முடியல. அப்படியா? சரி முன்ன வாடி. அதையா பின்னாடி போய் நின்னுட்டு இருக்காங்க வா. மாட்டேன். ரொம்ப உஷாரா இருக்கியா? ஆமா. அப்படியே உஷாராரு வாரு. வேண்டாம். என்னடி வேண்டாம்? எல்லாம் புரியுது. உங்கள போங்க. அன்னைக்கு உங்களை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன்னா பாருங்களேன். நானும் நீங்களும் ஜோடியா போனா எல்லாரும் மூக்கு மேல வரல வைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கடான்னு. என்னடா இப்படி எல்லாம் பேசாரேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. எனக்கு இதெல்லாம் பேசணும் போல தோணுச்சு. அத நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமே. என்ன பேசாம போறா? எங்க ஒத்த பேசிக்கிட்டு இருக்க அப்பாட்ட போறா. சரி வெக்கப்பட்டு போவாலா இருக்கும். மச்சான் வாடா, என் வீட்டுக்கே மாப்பிள்ளை ஆயிட்ட. என்னடா உன் தங்கச்சாண்ட எதுவுமே பேசாம போகுது? டேய் அவ யாருக்கிட்டுமே பேச மாட்டா. அப்படியா? நான் கூட பயந்துட்டேன்டா. பாரு, எங்க வீட்டுல அவ இஷ்டம் எல்லாம் கிடையாது. நாங்க யார பார்த்து அவளை கட்டிக்க சொல்றோமோ அவ கட்டிதான் ஆகணும். அதெல்லாம் உனக்கு தான் என் தங்கச்சி கட்டி கொடுப்போம், பயப்படாத. ஆனா என்ன, உங்க வீட்டுல கொஞ்சம் நகை நட்டு தான் அதிகமா கேட்காங்க. அதான் கொஞ்சம் இடிக்குது மாப்பிள்ள. டேய் அதை நான் பாத்துக்கலண்டா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. அவங்களுக்கு அறிவே கிடையாது. இந்த காலத்துல போய் வரதட்சணை கட்டுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம்டா. நான் எங்க பாட்டிக்கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டேன். ₹1 தர வேண்டாம். கல்யாண செலவு கூட நானே பாத்துக்கிட்டேன்டா. என் மாப்பிள்ளைக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய் நாம இனி ஒத்துக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாடா. ஏய் எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை வைங்கடா. அதுக்கு என்ன, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவோம். ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். உன் விருப்பம் தாண்டா எங்க விருப்பம். எங்க சொல்ல எல்லாம் எங்க தங்கச்சி எங்கேயும் போக மாட்டா. என் தங்கச்சி உனக்கு தான். அது போதும்டா, அது போதும்.